ஆர்பி உதயகுமாரை அவரு சிங்கம் இல்ல, அவர் நடந்து கொள்ளுகின்ற நடவடிக்கையில் அவர் பெரிய அசிங்கன்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. அசிங்கம் தான். உங்க வசமே விடுறேன். இப்ப புரட்சி தமிழன் எடப்பாடியார் அப்படி ஒரு பேர் அவருக்கு தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்பி உதயகுமார் உட்பட அப்புறம் KP முனிசாமி உட்பட பல பேர் புரட்சி தமிழன் ஐயா எடப்பாடியார்ன்றே சொல்லிக்கிட்டே வராங்க. அவர் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நீக்கினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சின்னம்மா என்று சொல்லக்கூடிய திருமதி சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினாரு. அப்புறம் 4 ஆண்டு காலம் அவருக்கு ஆட்சிக்கு துணை புரிந்து கொண்டிருந்த OPS என்ற பன்னீர்செல்வம் அவர்களையும் நீக்கி வேட்டியெல்லாம் கரை வெட்டி கட்டக்கூடாதுன்ற அளவுக்கு போனாரு. இப்படிப்பட்ட காரியங்களை, அதாவது நேரடியாக நெஞ்சில் குத்தாமல் முதுகில் குத்தக்கூடிய காரியங்கள் செய்தவருக்கு புரட்சி தமிழன் என்ற பட்டம் சரி என்று நினைக்கிறீங்களா? அவர் செஞ்சது சரியா? ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் என்னோட ராஜதந்திரம், நாங்க காலில எல்லாம் விழுகல, அப்ப பேனா தவறி கீழே வந்து பேனா எடுக்க போனா அது சித்தரிக்கப்பட்ட ஒண்ணு வேற இடையில சொல்றாரு. அது அது ஒளிநாடாவை யாரும் அழிச்சிட முடியாது. ஒரு தொலைக்காட்சியில் மட்டும் பல தொலைக்காட்சி அந்த ஒளிநாடாவை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை அவங்க எப்படி வேணா சொல்லி சமாளிச்சுக்கலாம். அந்த புரட்சி தமிழன் என்ன புரட்சி செய்தார்? 4.5 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்தார். இப்போ புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க முதலமைச்சராகி விட்டு போனாங்க. எப்போ அம்மா பேருக்கு களங்கம் ஏற்படக்கூடாது, அதிமுக ஆட்சி நல்லபடியாக நல்ல பேரோடு வரணும், அடுத்தடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போன பிறகும் அந்த 4.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன பிரச்சனையை பண்ணீங்க என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். சரி, எங்கள் தூத்துக்குடியில் ஷூட்டிங் எனக்கு தெரியாது, நான் டிவி பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு முதலமைச்சர், அது பெரிய சாதனையா? அது ஒரு புரட்சியா? அதுக்கடுத்தபடியா ஒவ்வொன்றும் அடிக்கிட்டு வர கோடநாடு கொலை வழக்கு, அதுக்கடுத்தபடியா ஊழல், மெகா ஊழல், எல்லா துறைகளிலும் மெகா ஊழல். சரி, இவ்வளவுலாம் செஞ்ச ஒரு மனுஷன் ஆட்சி நகத்தை மட்டும் ஒரு பெரிய சாமர்த்தியம்னு சொல்லிட முடியாது. அந்த ஆட்சி அம்மாவினுடைய நற்பெயரை வளர்த்துச்சா? இல்லை. அப்ப என்ன மயத்துக்கு இந்த ஆளுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தமிழன் பேர் வைக்கணும்? ஏன்னா இவங்க எல்லாம் எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு 10 கோடி 20 கோடி வாங்கியிருக்காங்க. இவங்க வேண்டாம் சொல்லலாம். கடக்கோடியில் இருக்க தொண்டர்கள் இவரை புரட்சி தமிழரை ஏத்துக்கிட்டாங்களா? கடக்கோடி இருக்கிற தொண்டர்கள் இவரை புரட்சி தமிழரை ஏத்துக்கிட்டாங்களா? நீங்க புரட்சி தமிழரா ஏத்துக்கல, அவருக்கு என்ன தமிழர் பட்டம் கொடுத்தா நீங்க கொடுப்பீங்க? அதான் தமிழர்னு சொல்றதுக்கே அச்சப்படுகிறேன். நான் என்ன சொல்ல வரேன், உலக மகா துரோகத்தினுடைய முழு வடிவம், முழு உருவம் என்றால் எடப்பாடி பழனிசாமி. இவரை தமிழன்னு சொன்னா நானும் தமிழன் தான், அவரும் தமிழன். தமிழன்னு சொல்வதற்கே அச்சப்படுகிறேன் எடப்பாடி பழனிசாமி. உலக மகா துரோகத்தினுடைய அடையாளம், உலக மகா துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி பழனிசாமி. இது கர்ணனோட பாணியில பார்த்தா அவர் ஒரு துரோகத்தின் உருவம். உலக மகா துரோகத்தினுடைய மொத்த அடையாளம், மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி. இது நான் மட்டும் சொல்ல வரல, கடக்கோடியில் இருக்க கிளைக்கழக செயலாளர், கிளப்பிரதிநிதிகள், ஓட்டு போடக்கூடிய தொண்டை அத்தனை பேருமே சொல்றாரு. நான் மட்டும் சசிகலா சின்னமா ஆதரவாளராக நான் சொல்ல வரல. இது கடக்கோடியில் இருக்கக்கூடிய வாக்கு சேகரிக்கக்கூடிய கொடி பிடிக்கக்கூடிய தொண்டை சொல்றா, உலக மகா துரோகி எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் தொடர்ச்சியா 11 தோல்வியே கொடுத்திருக்கிறாங்க தொண்டர்கள். அதை புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி. 11 தோல்வி. KP முனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, முத்துசாமி என்ற ஒருத்தர் இருந்தார் அதிமுகவை. அவர் அவருக்கு நெருக்கடி வார சமயத்துல கட்சியை காட்டி கொடுத்துட்டு திமுகவுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிமுகவை காட்டி கொடுத்து விட்டு துரோகம் செய்து விட்டு போக மாட்டார்ன்ற நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். அப்படி யார் சொல்றாருன்னா KP முனிசாமி சொல்றாரு. KP முனிசாமிக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறதாகவும் ஒரு பக்கம் பேசுறாங்க. இந்த துரோகம் செய்ய மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையை சொல்ற KP முனிசாமிய உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? முதல்ல எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய கைக்குள்ள தான் நாங்க நினைக்கிறோம். எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் மூத்த அமைச்சர், கொங்கு மண்டல தளபதியாக திகழ்ந்தவர், நம்பிக்கை நட்சத்திரமாக இதுவரைக்கும் அதிமுக நலனுக்காகத்தான் பாடுபட்டவர். யாரு? திரு செங்கோட்டையன் அவர்கள். இதுவரைக்கும் அவர் பேர்ல கட்சி ரீதியான நடவடிக்கை வந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தனிப்பட்ட குடும்ப விஷய நடவடிக்கைகள் வந்திருக்கலாம்.
கட்சி ரீதியா அவர் மேல அம்மா அவர்களோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ நடவடிக்கை இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகத்தான் அதிமுக இதுவரைக்கும் இருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி வந்திருக்கு, கட்சியை ஒழுக்கமா நிர்வாகம் பண்ண நம்ம பயணிக்கலாம். இவர் கட்சி அழிச்சிட்டு வராரு என்றதை அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கூடாரத்திலிருந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு. ஒரு விஷயம், நான் இந்த செங்கோட்டையனை பார்த்துட்டு நீ இவர் திமுகவினுடைய கைக்கூலியாக போய்விடுவாரோ என்ற ஒரு அச்சத்தில் சந்தேகத்தின் பேரில் திரு முன்னாள் அமைச்சர் KP முனிசாமி சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இதே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தானே நீ குரல் கொடுத்த. அம்மா சிறைக்கு போன பிறகும், சின்னம்மா சிறைக்கு போன பிறகும் நீங்க ஒரு அணியை வச்சு அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் அன்னைக்கு நீங்க தான் மைக்கி பிடிச்சி பேசுனீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு முதலமைச்சராக அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களை நீங்க குத்தம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அப்ப நீங்க உங்களுக்கு என்ன கொள்கை பிடிப்பு இருக்கு? அதுக்கடுத்தபடியே நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியே திமுகவினுடைய கைக்கூலியாகத்தான் இருக்கிறார், ரகசிய உறவாக இருக்கிறார்னு நான் சொல்றேன். நான் மட்டும் சொல்லல, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே நினைக்கிறாங்க. ஏன்னா நினைக்கக்கூடிய காரணம் என்னன்னா, கொடநாடு கொலை வழக்கு, SP வேலுமணி ஊழல் வழக்கு, தங்கமணி வேலுமணி அவன் அந்த மணிகள் குறிப்பு ஊராத்தி நான் உள்ளதல்லுவேன், பல ஆயிரம் கோடி ரூபாயை சுருட்டி இருக்காங்க அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். கொடநாடு கொலை வழக்குல எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அது முன்னாள் முதலமைச்சருடைய அந்த இல்லம், தலைமைச் செயலாளராக செயல்பட்ட அந்த இல்லம், அந்த இல்லத்தில் கொள்ளை குற்றம் நடந்திருக்கு, தொடர் கொலை நடந்திருக்கு. இதை நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் சொல்லும் பொழுது பூசணிக்க களவாணிக்கு நெஞ்சில் சொன்ன வந்தது மாதிரி அந்த சட்டமன்ற கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு போய் சேப்பாக்க ரோட்ல தர்ணா நடத்துறது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப அன்னைக்கே புரிஞ்சுக்கிடுச்சு தமிழகம் முழுக்க இந்த கொலை குற்றவாளி முக்கிய பிளான் பண்ணி அந்த முக்கிய காரணகர்த்தா யார்? எடப்பாடி பழனிசாமி. எது வரைக்கும் எதனால திமுக அரசாங்கம் விட்டு வச்சிருக்குன்னா, திமுக தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தேவை, KP முனியசாமி தேவை, உதயகுமார் தேவை, இது போன்ற நம்பிக்கை துரோகிகள் தேவை. ஏன்னா கட்சியை வளப்படுத்தக்கூடிய, கட்சியை அதிகாரத்தில் கொண்டு வரக்கூடிய சின்னம்மா தேவையில்லை, தினகரன் தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை. ஆனா கட்சியை அழிக்கக்கூடிய நபர்கள் தேவை. இவர்களை ஏன் கைது பண்ணணும், இவர்கள் மேல ஏன் நடவடிக்கை கொண்டு வரணும், சட்ட நடவடிக்கை கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே அதை மூடி மறைச்சிட்டு வராங்க. இப்ப கொடநாடு கொலை வழக்கை பத்தி யாராவது ஊடகத்தில் பேசுறாங்களா? இல்ல. ஒரு டயத்துல பேசப்பட்டுச்சு. மக்கள் எல்லாம் எப்ப கைது பண்ண போறீங்க வலைதளத்திலையும் எல்லா விஷயங்கள்லையும் கேட்கறது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்றேன், ஒட்டுமொத்த மக்களே சொல்றாங்க, எடப்பாடி கம்பெனி திமுகவினுடைய ரகசிய கூட்டாளி. அதுதான் திமுகவோடு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள் எடப்பாடி தலைமையிலான அதிமுக காரங்க நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்ப திமுக அரசு மீது டாஸ்மார்க்ல ED ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு பேருக்கு 1000 கோடி ஊழல்னு சொன்னே மக்கள் நம்பிடுவாங்க. அதை வைத்து ஒரு அரசியல் செய்யலாம்னு பாரதிய ஜனதா நினைக்கிறா? இல்ல உண்மையிலே 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கா? இதை மறைக்கிறதுக்காக திமுக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மக்களுக்கு 4000 கோடி சம்பள பணம் விடுவிக்கல அப்படின்னு அவங்கள மறைச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்களா பாரதிய ஜனதா? இல்ல பாரதிய ஜனதாவை மறைச்சு திமுக அரசியல் பண்ண நினைக்கிறாங்களா? மக்களுக்கு யார் பயனுள்ள விஷயத்தை சொல்றாங்க? உண்மையை சொல்றாங்களா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போய் சொல்றாங்களா? இல்ல, டாஸ்மார்க்ல ஊழல் நடந்தது உண்மைதான். இப்பயும் கூட பாருங்க, அந்த டாஸ்மார்க்கு அரசு கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த ஒரு குவார்ட்டரின் விலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இதை வெளியில் நம்ம சொல்ல முடியாது ஊடகத்தில் இருக்கிறதுனால. அதுல கால்வாசி விலை தான் இவங்க விற்கிறதுல, கால்வாசி விலை தான் அந்த உற்பத்தியாளருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தபடியா வரக்கூடிய லாபத்துல எத்தனை சதவீதம் அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு போகுது, அந்த அமைச்சருடைய தலைமைக்கு போகுது. அது அல்லாதது ஒரு பாட்டில் மேல ஒரு ஸ்டிக்கர் 10 ரூபா, இது யாருக்கு போகுது? இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா ஒரு மெகா ஊழல் நடந்தது உண்மைதான், அதுல எந்த மாற்றம் இல்லை. அதை மூடி மறைக்கத்தான் இவங்க இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னு அதை மூடி மறைக்க. அதுக்கடுத்தபடியா அதை எத்தனை நாளைக்கு நீங்க இருமொழி கொள்கையை சொல்லுவீங்க? இந்தி உங்க வீட்டில் படிக்கலான்னு கேள்வியாளர் கேள்வி எழுப்பும் பொழுது இப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்க? இப்ப இந்த நேற்று இருந்து என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு? கச்சத்தீவை மீட்போம். கச்சத்தீவை வித்ததே திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தானே. கச்சத்தீவை வித்தது யாரு? பிஜேபியை வித்துச்சு இல்லையே. திமுக ஆட்சியில, கலைஞர் ஆட்சியில, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும் பொழுதுதானே கலைஞர் தானே கையெழுத்து போடுறாரு, ஒப்பிரன்ஸ். அப்ப வித்தது நீங்க, இப்ப என்ன கேட்கறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப இதெல்லாம் மறைப்பதற்கு ஏதாவது தோண்டி பேசிட்டே இருக்கிறாங்க, இந்த மெகா ஊழலை மறைப்பதற்கு. ஆகவே நான் என்ன சொல்ல போறேன், பொதுமக்கள் பணத்தை
ஏழை எளியோர்கள் பணத்தை கூலிக்கு வேலைக்கு போய் அந்த காசுல வீட்டுக்கு 200 கொடுத்துட்டு 300 சேப்பில் வச்சுட்டு போய் உடல் அழுப்புக்காக குடிக்கிறேன் அவனை சுரண்டி எடுத்த ஊழல் தான் இந்த ஊழல். கண்டிப்பா இதுக்கு சட்ட நடவடிக்கையில் மத்திய அரசு எடுத்தா கண்டிப்பா அதை வரவேற்கிறோம்னு சொல்லுவேன் நான். திமுக மக்களை திசை திருப்புகிறது, 1000 கோடி ஊழல் கிட்டத்தட்ட உண்மைதான், அதை மறைப்பதற்கு எதையோ காரணம் காட்டுகிறது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து யார் வேணும்னாலும் வாங்க, இது கட்டாயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் அப்படி சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னே தெரியாம மக்கள் அங்கீகரிப்பாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி உங்க தேர்தலை சந்திக்க போறாங்க சொல்லுங்க. திரு தினகரன் அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கம், அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், ஒரு தனிப்பட்ட இயக்கம், தனி கொள்கை, தனி கொடி. அவர் கூறக்கூடிய கருத்துக்கு நான் அவருக்கு பதில் கூற முடியாது. இருந்தாலும் நான் சொல்ல வருது என்னவென்றா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மத்தியில் ஆட்சி அமைக்கலாம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மத்தியில் ஆட்சி அமைக்கலாம், அதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கலாம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 திராவிட கட்சிகள் இருக்கு, ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு தேசிய கட்சியோடு. அதே போல அதிமுக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக கூட்டணி. இப்படிதான் வந்து வாழையடி வாழையா வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அம்மா காலகட்டத்தில் கூட்டணி உடன்பாடு வைக்க மோடி அவர்கள் வந்தாலே வீட்டுக்கு தான் வரணும், அமித்ஷா வந்தாலே வீட்டுக்கு தான் வரணும், கூட்டணி உடன்பாடு பேசுவதற்குன்னு தனி ஒரு செக்ஷனை வச்சிருப்பாங்க. இப்போ இவர்கள் தான் டெல்லிக்கு போய் தொடர்நடுங்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒழிய அதிமுக தலைமையிலே கூட்டணி என்று சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துப்பு கிடையாது. ஏன் அந்த பதவியை வைக்கக்கூடிய அந்த தகுதியும் கிடையாது. அதனாலதான் இவர்கள் வாண்டடாக டெல்லிக்கு போறாங்க. ஆகவே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தேசிய கட்சி தலைமையேற்ற முடியாது, அது வாய்ப்பே இல்லை. இந்த 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி மக்கள் 2 திராவிட கட்சிக்கு தான் வாய்ப்பளிக்கிறாங்க. ஒழிய ஒரு தேசிய கட்சி இங்க ஆண்டதா அது காமராஜர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதான் உண்மை. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு, அதுக்கு பிறகு இந்த தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எடுபடி ஆகலை. வேண்டாம் கூட்டணி வச்சு தன்னை நிரூபிச்சுக்கலாம் அவங்க, அதுதான் நடக்க முடிச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலே முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா அது வந்து மக்கள் தீர்மானிப்பாங்க. நல்லது. இப்ப தப்புக்கு வந்து ஒரு பக்கம் அடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடி என்று ஒரு சொல்லு இருக்கு, பழமொழி இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டெல்லி மேலிடத்திலிருந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்ததாகவும், அதே மாதிரி தமிழ்நாட்டுல திமுக வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்கிறதாகவும் சொல்றாங்க. அப்ப இந்த 2 நெருக்கடிகளுக்கு மத்தியில சமாளிச்சு தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிப்பாரா, இல்ல 2026 தேர்தலில் பழனிசாமியே இல்லாம சிறைவாசத்துக்கு போன பின்னாடி வேற தலைமைகளை எடுத்து இங்க தேர்தலை வேறவங்க சந்திப்பாங்களா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? எங்களை பொறுத்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மனம் திரும்பி வரும்பொழுது எங்களுடைய சகாக்களாக ஏற்றுக்கொள்வோம், சகோதரனாக ஏற்றுக்கொள்வோம், அந்த மனநிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா யாரும் வேண்டாம் வெறுப்பா பேச வேண்டாம்னு தான் சின்னம்மாவோட அறிவுறுத்தல். எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தை விட்டாலே அவர் ஏகப்பட்ட சிக்கலில் இருந்து விடுபடுவார் என்று நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்றேன், அவர் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தால் மட்டுமே அவருக்கு இடையூறுகள், இடைஞ்சல்கள் எல்லாம் வந்து தவிர்த்து விடப்படும். இப்ப ஒரு குடும்பத்துல அந்த குடும்பம் ஒற்றுமையா இருந்தா ஏத்து வீட்டுக்காரன் பார்த்து பயப்படுவான். அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்காங்கடா, அவனை அடிச்சா போச்சு, எல்லாம் சேர்ந்து வந்து அருவாள் தூக்கிட்டு வருவாங்கடா அப்படின்னு ஒரு இருக்குல்ல. கிராமப்புறத்தில் அப்படித்தான் பேசுறான். நம்ம ஒற்றுமை இல்லாட்டி அடுத்து ஏத்து வீட்டுக்காரன் ஈஸியா அடிச்சு போடுவாங்க. அது மாதிரி குடும்பத்துல பிளவை ஏற்படுத்திட்டு நீ எங்க போனாலும் எதிரிகள் துரத்திட்டு தான் இருப்பாங்க. அதான உண்மை. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தால் மறுபடியும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் சின்னமா இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இல்ல, இது எங்க அப்பா வீட்டு சொத்து, எங்க பெரியப்பன் சம்பாரிச்சது, எங்க பாட்டன் சம்பாரிச்சு, சித்தப்பன் சம்பாரிச்சு, நாங்க தான் பார்ப்போம் அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை புறந்தள்ளிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதுலதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே வந்து தன்னை மெம்பரா இணைச்சுக்கிட்டாரு. அப்படி தொண்டர்கள் முடிவெடுப்பாங்க. கூடிய விரைவில் மறுபடியும் சின்னம்மா தலைமையிலே கட்சி செயல்படும். வரக்கூடிய தேர்தலை சின்னம்மா வீகம் வைப்பாங்க. அவங்க கூட்டணிக்கு தலைமையா இருப்பாங்க. அதிமுக தன்னைத்தானே மெருகு ஏற்றிக் கொள்ளுகின்ற திறன் இருக்கிறது. அது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதனால் யாரும் ஒரு தனிப்பட்ட மனிதரால் வந்து அதை வந்து எதுவும் டேமேஜ் பண்ண முடியாதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வாழ்த்துக்கள். இப்ப திமுக ஸ்டாலின் அவர்கள்
தமிழகத்துல ஒரு பொம்மை ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். இது ஒரு உண்மையான ஆட்சியில பொம்மை ஆட்சி நடத்துறாங்க. அவங்க திமுகவோட அந்த ஸ்டாலினுக்கு வந்து கை கால்களில் பல்வேறு நூல்கள் கட்டப்பட்டிருக்கிறது, குடும்ப நூல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கையை அசைக்கணும்னாலும் கால அசைக்கணும்னாலும் இவர் இயங்கலை, தன்னிச்சையா இயங்கலை, குடும்பமும் சொந்த பந்தங்களும் இயங்கி ஒரு மிகப்பெரிய சுரண்டல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கு. அதனாலதான் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி தமிழகம் கடன் பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து தன்னிச்சை இயங்குறாரா, இல்ல யாரும் சொல்றதை கேட்டு இயங்குறாரா, இல்ல அவருக்கு சொந்த புத்தி இருக்கா இல்லையா என்பதை திரு கர்ணன் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர், அவருக்கு புத்தி இருக்கா இல்லை என்பதை நம்ம தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறாரா என்பது சந்தேகக்குறிதான். என்னன்னா, சபரிவாசனை சந்தித்தால் மட்டுமே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதிக்கு நிதி ஒதுக்க முடியும்ன்ற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. முதலமைச்சரே அல்ல, சபரிவாசனை சந்தித்தாலே போதுமானதுங்க, அவர் சொன்னா மட்டும்தான் முதலமைச்சர் தலையாட்டுவாரு, அவர் கையெழுத்து போடுவார்ன்ற சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப ஒட்டுமொத்த அமைச்சர்களும் சபரிவாசன் பின்னாடி இருக்கிறாங்க. அதுக்கு பிறந்தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். அப்படி ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிற விஷயத்த திமுகவோட நிர்வாகிகளே சொல்றாங்க. நாங்க சொன்ன அவசியம் கிடையாது. ஏன்னா திமுகக்குள்ளே அதிருப்தி ஆகி போச்சு. இப்ப பாருங்க, இந்த மேன்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வேண்டாம் நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்களா திமுக ஆட்சி எதுக்கு தான் வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. அதிமுக ஆட்சியோட நாங்கள் டெண்டர் வேலை எடுத்து கூட பொழைச்சுக்குவோம். திமுக ஆட்சி வந்து எங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் மனங்குதிச்சு பேசுறத நம்ம கேட்கறது உண்டு, பார்க்கறது உண்டு, கவனிக்கிறது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது திமுக ஆட்சியில் இந்த கடந்த 4 ஆண்டு காலத்தில் அதான் பல ஆயிரம் கோடி ரூபாய் சுரண்டல் நடந்ததெல்லாம் வந்து நிறைய நம்ம பேசியிருக்கோம், பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு அவங்க சூட்சமாக தப்பிக்கக்கூடிய வழியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக கருணாநிதி குடும்பம் வந்து எவ்வளவு பெரிய ஊழல் செய்திருந்தாலும் அந்த ஊழலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான முறையான விஷயங்கள் அவங்க கையில் எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா கருணாநிதி யோக்கியனா கிடையாது. ட்ரெயினில் கள்ள ட்ரெயின் ஏறி தானே அவர் வந்து சென்னைக்கு வந்தார். இப்போ பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து, பேரன் பேத்தி மக எல்லாமே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா பதில் சொல்ல முடியுமா அவனால? இப்போ சின்னம்மாவை சொல்கிறாங்க 1 லட்சம் கோடி சொத்து இருக்குது அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சின்னம்மா என்ன ரோட்டில் தெரிஞ்சாங்களா? கிடையாது. மிகப்பெரிய ஒரு பண்ணையம் பண்ணி பிழைச்ச குடும்பத்தில் ஒரு மகளா பிறக்கிறாங்க. 2000 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணி பிழைக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிஞ்சது முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி தலைமையில் திருமணம் முடிஞ்சு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எந்த ஒரு அரசு துறையிலும் இல்லை. அவங்க சொந்த சொத்தவே மறுபடியும் மெயின்டைன் பண்ணாலே அதுல அவங்களுக்கு பணம் உற்பத்தி ஆகுது. இதான உண்மை. சரி, கருணாநிதி குடும்பத்துக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு? இவ்வளவு பணம், இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்துச்சு? இதை கேள்வி கேட்கறதுக்கு ஊடகங்கள் தயார் இல்லை. இப்ப நீங்க எல்லாம் பார்த்தா 1 லட்சம் கோடி வச்சிருக்காங்களா சின்னம்மா? நான் என்ன கேட்கிறேன்னா, மன்னார்குடியில அவங்க பண்ணையம் பண்ணி பொழைச்சவங்க, புரியுதுங்களா? பண்ணையம் பண்ணி பொழைச்சவங்க இன்னும் போய் அவங்க நிலத்தை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப சாதாரணமா ஒரு தேனி கர்ணனே வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம வளர்ச்சி அடையலாம். ஏன்னா நம்ம பொறுப்பா நம்ம விவசாயம் பண்ணாலே போதும், நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வளர்ச்சி உண்டா இல்லையா? அப்ப அவங்க நிலத்துல அவங்களுடைய இதுல அவங்க வளர்ச்சி அடையும் பொழுது அரசுல, தமிழக அரசுல அதிகாரத்துல இருந்து அப்ப கொள்ளையடிச்ச பணம் திமுக சொன்னது இல்லையா? ஒரு பொய் வழக்கு போட்டது இல்லையா? அப்ப திமுகவுடைய அந்த வகைராவுக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல யாருமே இல்லை. கள்ள ட்ரெயின் தானே எழுதி வந்தாரு. எப்படி வந்தார் நீங்க சொல்லுங்க? வரலாறு என்ன சொல்லுது? கருணாநிதியோட வரலாறு என்ன சொல்லுது? நீங்க சொல்லுங்க. கள்ள ட்ரெயின் ஏறி தானே வந்தாரு. கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துக்கு 10,000 கோடி சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு கணக்கு முறைப்படி நாங்க காட்டுறோம், இல்ல பல்வேறு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது மூலமா தான் எங்களுக்கு வருது. எந்த ஒரு செய்யாதவர்கள் திமுக இல்லங்க. நீங்க எந்த தொழில் பண்ணாலும் முதலீடு எங்க இருந்து வந்துச்சு? எங்களோட கேள்வி, முதலீடு எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு சன் டிவி என்பது அந்த சன் நெட்வொர்க் இன்னைக்கு சவுத்ல பெரிய ஒரு சேனலா இருக்கு. அப்ப இந்த முதலீடுல எங்கிட்ட இருந்து வந்துச்சு? திமுக தொடர்ந்து சுரண்டலில் தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்க எடுத்து வைக்கிறீங்க. திடீர்னு பழனி முருகன் கோவில்ல வந்து அந்த முருகனுக்கே வந்து ஒரு மாநாடு வந்து சேகர் பாபு அமைச்சர் வந்து ஒரு இது நடத்துனாரு. அது நிறைய பேர் மக்கள் கூடுனாங்க. ஏன் திடீர்னு முருக பக்தரா மாறிட்டாரு முதலமைச்சர்? சேகர் பாபு அதை முன்னிலைப்படுத்துறாரு. ஒருவேளை மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆட்சிக்கு வரணும்னா இந்துக்களுக்கு தலை வணங்கித்தான் ஆக வேண்டும், இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும் என்ற மனநிலை கொண்டார் முதலமைச்சர். முதல்ல இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தினமும் வந்து 2 வேளை பூஜை செய்கிறார்.
அவர் போகாத கோயில்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் குடும்பத்தில் பூஜாரியில் 2 நேரம் அவர் பூஜையில் இருக்கிறாரு. இதே ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டா அவங்க சாமி கும்பிட்டுதாகணும், வெளியே வரும்போது மட்டும் நெத்தியை வெறுமனை கொண்டு வருது. இந்த மூட இந்த பெரியார் கொள்கையை பின்பற்றுறார்களா? யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் மனைவி அவங்க நீங்கள் பதவி ஏற்கிற போது அப்படியே ஆண்டவன் நினைச்சு அவங்க சாமி கும்பிட்றதெல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க. அப்படின்ற போது 90% பேர் சாமியே, அதுதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் அவங்க கூட இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமே கிடையாது. 90% பேர் இருக்காங்க. இதில் பிடிச்சிக்கிட்டு பொட்டு வைக்கக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா சொன்னாராம், இனி திமுக காரங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்கு பொட்டு வச்சு வரக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? என்ன சொல்றாரு, திமுக கரை வைக்க கட்டி இருப்பவங்க எல்லாம் வந்து பொட்டு வைக்கக்கூடாது, சங்கிகளுக்கு நம்மளுக்கான அந்த வித்தியாசம் தெரியாம போயிடும், எனவே நீங்க பொட்டு வைக்காதீங்கன்னு எங்க சொல்றாங்க. இவரு பார்த்தா முருகன் கோயில் 8 வச்சுக்கு வந்துட்டு இருக்காரு முதலமைச்சரோட சேகர் பாபு முதலமைச்சர்லாம். அவருக்குள்ளே கருத்து முரண்பாடு இருக்கேன்னு தெரியல. இல்லை, இருக்கதான் செய்யுது. நான் என்ன சொல்ல வரேன், ராசா அவர்கள் இதுக்கு முன்னாடி அதுதான் இந்து தாய்களை பற்றி கொச்சையாக பேசியிருக்கிறார், இந்து கடவுள்களை பற்றி கொச்சையாக பேசியிருக்கிறார். எந்த மதத்தையும் பின்பற்றாத ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லா மதத்துக்கும் சம மதிப்பு கொடுத்து எல்லா மதத்தையும் போற்றி வந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே அண்ணா கொள்கையை தான் அவர் பின்பற்றிட்டு வர்றாரு. பெரியார் கொள்கை அல்ல. பெரியார் அவருடைய பெண் விடுதலை ஏற்றுக்கலாம், கடவுள் மறுப்பை நாங்கள் இப்போ ஏற்றுக்கிற முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏற்றுக்கலையே. அப்போ நீங்கள் அதை பின்பற்றி வர வர உங்களுக்கு அழிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடவுள் நம்பிக்கையாமல் எதுக்கு நம்மளுக்கு ஆப்பு அதிகமாக வச்சிருவாங்கடா. 90% பேர் இந்துக்கள் தான் வாழ்கிறான். அப்போ நம்ம சேகர் பாபுவை வச்சுக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் அந்த இந்துக்களை கவருவதற்காக அந்த நாடகத்தை ஆடுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலே திரு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த இல்லத்தில் 2 வேளை பூஜை நடக்கிறது. திருமதி துர்கா ஸ்டாலின் பூஜை நடத்தி அந்த பிரசாதத்தை கொண்டு தலையில் வச்சிருந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க, காரில் உட்காந்து தொடச்சு கொடுவாங்க. யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது திமுக குடும்பம் வந்து ஊருக்கு தான் உபதேசம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க. ஆமா. இந்த நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம்? திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு சுரண்டல்களை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க, நீங்க சொல்றீங்க. ஆமா. இத்தனையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது எவ்வளவு பணம் வேணாலும் மக்களுக்கு கொடுத்து ஓட்டை வாங்குவோம் என்ற தைரியத்தில் இருக்காங்க அப்படின்னு திமுக பக்கம் சொல்றாங்க, அவங்களோட நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பாங்களா, இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறி கிடக்கு, இதையெல்லாம் ஒற்றுமையாகி வந்து ஒரு தலைமையை கொண்டு வருவாங்க, அவங்க மேல நம்பிக்கை, இவங்களுடைய வெறுப்பு அரசியல் அல்லது வெறுப்பு ஆதரவு வந்து அதிமுக பக்கம் மாறணும்னா அதிமுகவுக்கு ஓட்டு மக்கள் போடுவாங்களா இல்ல திமுகவை ஆதரிப்பாங்களா? 2026 சட்டமன்றம் எப்படி இருக்கும் சார், சொல்லுங்க. இல்ல, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்குள்ள எங்களுடைய கோரிக்கை, தொண்டருடைய கோரிக்கை, இயக்கம் ஒன்று விட வேண்டும். தீய சக்தி திமுக இனி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதைத்தான் எங்களுடைய இப்பவும் எங்களுக்கு பொதுச்செயலாளராக திறந்து கொண்டிருக்கக்கூடிய, எங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் அதைத்தான் சொல்றாங்க. நம்ம இதே நிலைக்கு நீடிச்சா கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன ஊழல் செஞ்சிருந்தாலும் மக்களை, ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஊருக்குள்ள நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, விளக்கமே அதுதான். நான் பெருசாக பேச விரும்பலை. எங்கள் ஊரில் ஒரு 1000 தலைக்கட்டு இருந்தா அந்த 1000 தலைக்கட்டில் ஒரு 600 பேர் அதிமுக காரன், ஒரு 350 பேர் திமுக காரன், இடையில நாம் தமிழர் இப்படி இயக்கங்களில் சில்லற ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க. இதில் நாங்கள் 4-3 பிரிஞ்சுட்டா அப்போ திமுக ஜெயிச்சிருமா இல்லையா? அவங்க கட்சி வாக்குகளை ஜெயிச்சிருமா இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்வாங்க, நம்ம தொண்டர்களுக்கு காசை இறைச்சோடுவோம், நம்ம தொண்டர்கள் ஓட்டு வாக்கு விழுந்தா போதும்னு நினச்சி அடுத்து மறுபடியும் அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது பொதுமக்கள் தீர்மானிக்க மாட்டாங்க. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, திமுக ஆட்சி வந்தாலே ரவுடிசம் தலை தூக்குது, கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்தான்னு உங்களுக்கு தெரியும். அது உலகமே பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்கள் விரும்பல. ஆனா திமுகவுடைய அந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, திமுக கட்சிக்காரங்கன்னு துண்டா இருக்காங்கல்ல, ஒரு வாக்கு சதவீதம் துண்டா இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஒரு 1000 வாக்குல 600 வாக்கு நம்மகிட்ட இருக்குன்னா, ஒரு 450 வாக்கு நம்மகிட்ட இருக்குன்னா, நாங்க 3 பிரிகிற போது திமுக ஈஸியா வந்துடும்.
அதான உண்மை. அப்ப எங்களுடைய பிளவு என்பது திமுகவுக்கு வாய்ப்பளிக்கிற மாதிரி இருக்கு. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளர் 2வது தீர்மானிச்சுக்கலாம். கட்சியினுடைய நிர்வாகத்திறனை சின்னமாட்ட ஒப்படைச்சது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்றா திமுக ஒரு பொருட்டல்ல, தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில தான் இருப்போம் தொடர்ச்சியா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், மண்டாடி பார்க்கிறோம், கேட்கல. அதுக்கு ஒரு அதிரடியான நடவடிக்கை சின்னமா கூடியவர்கள் எடுப்பாங்க. அது நல்லதே நடக்கும். திமுகவை ஒழித்தால் தான் தமிழகத்திலே ஒரு விமோச்சனம் பிறக்கும், மக்களுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும். மக்களுக்கான நன்மை பயக்கிற போராட்டத்தில் உங்களுடைய நல்ல எண்ணம், நல்ல நோக்கம் நிறைவேறட்டும். நாட்டு நடப்பு யூடியூப் சேனலில் வந்து கலந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணன் அவர்களே. நன்றி நன்றி நன்றி.